பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை 3 யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளை, ஆண்டவர் பிள்ளைகளாக உங்களோட ஒரு வார்த்தை என்ன, ஆண்டவர் என்ன விரும்புறாரு? நீங்க சத்தியத்துல நடக்கணும், அநியாயம் செய்யக்கூடாதுன்னு. அல்லேலூயா. அக்கிரமம் செய்யக்கூடாது, சத்தியம் மட்டுமே செய்யணும். ஒரு சின்ன குட்டி கதையோட உங்களோட பேசுறேன். என்னன்னா, ஒரு மனுஷன், ஒரு வசதியான ஒரு மனுஷன், அவரு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள ஒரு நல்ல ஒரு காரை வாங்கி வச்சிருக்கிறாரு. காரை வாங்கி வச்சுட்டு ரோட்ல காரை சைட்ல நிறுத்திட்டு, அவருக்கு இடத்துல நிறுத்திட்டு அப்படியே நான் காரையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லி பாத்துருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த காருக்கு பக்கத்துல ஒரு நாய் அதுல வருது. அதுக்கு அந்த காருக்கு டயருக்கு, அந்த டயர்ல அது என்ன செய்யணும், உச்சா போயிட்டு என்ன செய்வோம், ஒண்ணுக்கு இருந்துட்டு மூத்திரம் போயிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? என்ன, அது சிறுநீர் கழித்து விட்டது அப்படி சொன்னால அது அசிங்கப்படுத்திட்டு போயிட்டு. உடனே பக்கத்து வீட்டுக்காரன் அங்க இருந்து தூரத்துல இருந்து எட்டி பாக்குறாரு. இவரே பாத்துருக்காரு. இவரு அதான் நாய் இப்படி செஞ்செல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு, ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. அவர் பார்த்து இது ஒரு மெண்டல் மனுஷனா, 30 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள அந்த காருல இந்த நாய் அசிங்கம் பண்ணிட்டு போச்சு. இவரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கிடந்து, பிரதர் எப்படி நீங்க இவ்வளவு விலை கூடின கார்ல அந்த நாய் அசிங்கப்படுத்திட்டு போகுது, நீங்க பாத்துட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, அந்த நாய்க்கு இதுக்கு மதிப்பும் தெரியாது, இதுக்கு வேல்யூ எப்படி, அதுக்கு மதிப்பு தெரியாது. இது இவ்வளவு லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு வாகனம் தெரியுமா, அதுக்கு தங்கமே இருந்தாலும் அதுக்கு தெரியாது, வைரமே இருந்தாலும் அதுக்கு தெரியாது. அதை யோசிச்சு என்ன செய்ய முடியும்? நம்ம பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளை, எதுக்கு இதை எடுத்துக்காட்டு முன்மாதிரியா நான் சொல்றேன்னா, இந்த நாட்கள்ல ஆண்டவர் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் பிள்ளைகளா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுறோம் தெரியுமா? நம்மள இந்த உலகத்துல நம்ம நண்பர்களா இருந்தாலும் சரி, நம்ம உறவினர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் பார்த்து கிண்டலும் கேள்வியும் பண்ணுவாங்க. சிலவங்க நீங்க இப்ப ஸ்கூல்லயோ காலேஜிலோ இல்ல எங்கயோ வேலை செஞ்சிருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்ல பிசினஸ் பண்றீங்க, ஏதோ ஒண்ணு பண்றீங்க. ஆனா இந்த உலக மனுஷன் நினைப்பானா, இந்த உலகத்துல நம்மளை பார்த்தா ஏதோ இவங்களெல்லாம் வேஸ்ட் டிக்கெட், இவங்க எல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாது. ஏன்னா சண்டைக்கு போக மாட்டாங்க, கெட்ட வார்த்தை போட மாட்டாங்க, குடும்பத்துல அமைதியாட்டே இருப்பாங்க. எங்க போனாலும் படிக்கிற பிள்ளைங்களை என்ன, நீங்க படிக்கிற பிள்ளைங்கன்னா உங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவையில்லாத, இது எந்த இதுக்கும் வராது. ஏன்னா படிப்பு வேற எந்த இந்த உலகத்துல ஒரு சினிமா பார்க்கணும், ஒரு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தணும், அதுக்கு ஒரு இது இல்லை இந்த பிள்ளைங்க. அப்படி எல்லாரும் நினைப்பாங்க. நீங்க இருக்கிற இடத்துல எத்தனை பேரு அப்படி உங்களை அற்பமா மட்டமா நினைச்சாலும் உங்க வேல்யூ என்னன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அந்த விலை உயர்ந்த காரை போல நம்மோடு இயேசப்பா இருக்கிறாரு. ஆனா இந்த உலக மனுஷனுக்கு இந்த உலகத்துலதான் சொல்லுவாங்கல்ல, 40 வயசுலயே செட்டில் ஆயிடணும். அல்லேலூயா. இதே மாதிரி இந்த உலகத்துலதான் தேவ பிள்ளைகளை எல்லாரும் அது செய்யணும், இதை செய்யணும், அப்படி இருக்கணும். ஆனா தேவன், நம்ம வணங்குற ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும், நம்ம பரிசுத்தமா வாழணும், உண்மை உள்ள பிள்ளைகளா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களுக்கு இடர்கள் உண்டாக்க கூடாது. நம்ம படிக்கிற இடத்துல நம்மள அம்மா அப்பா எதுக்கு அனுப்பியிருக்காங்க? படிக்கிறதுக்கு தான் அனுப்பியிருக்காங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதுக்கு அனுப்பல. நம்ம பிசினஸ் பண்ணும்போது எல்லாரும் அவ்வளோ பிசினஸ் லாபத்தை கொண்டு வராங்கன்னு அல்ல. நமக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்திருக்காரு? நீ 1 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா நீ என்ன ஒரு ரூபா 50, ஒரு 2 ரூபாய்க்கு வித்துருன்னு. ஆனா மத்தவங்க என்ன செய்வாங்க, 1 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 10 ரூபாய்க்கு பங்கும் போது நம்ம 2 ரூபாய்க்கு தான் வைப்போம். அப்ப மத்தவங்க நினைப்பாங்க, இதெல்லாம் பைத்தியம், இதெல்லாம் மெண்டல் பேசிட்டு, இவங்களுக்கு எல்லாம் வாழ தெரியாதுன்னு நினைச்சுக்கிடுவாங்க. பிள்ளை, வாழ எப்படி வேணாலும் வாழலாம். இந்த உலகத்துல வாழணும்னா பல பேர் லட்சம் கோடிகள் எல்லாம் அவங்க கிரிமினலா சம்பாதிக்கிறாங்களே, அவங்கள பேர் வாழலாமே. நமக்கு அது தேவையில்லை. அவங்க எல்லாம் நிம்மதியா தூங்குறாங்களா, சமாதானமா இருக்கிறாங்களா? நீங்க நினைப்பீங்க பணம் இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும், பணம் மட்டும் இருந்துட்டா அந்த உலகத்துல நம்ம ஜாலியா இருக்கலாம்னு. ஆனா அதை சேஃப்டி பண்ணணும் பாருங்க. நீங்க ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு 2 வீலர், அந்த 2 வீலர் வாங்கினாலே அதுக்கு சர்வீஸ் பண்ணணும், அடிக்கடி சர்வீஸ் பண்ண வேண்டிய இருக்குது. அந்த 2 வீலருக்கு நீ சின்ன காரியங்கள் எதா இருந்தாலும், ஒரு திடீர்னு லைட் லேசா ஏதாச்சுன்னா அதுக்கு பார்க்கணும். நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஒரு பைக்குக்கு இருக்குன்னா, ஆட்டோக்கு இருக்குன்னா, காருக்கு இருக்குன்னா, பிளைட்டுக்கு இருக்குன்னா, ஒவ்வொரு வாங்குறது ஈஸி. ஆனா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்படிதானே? ஒரு திருமணம் முடிச்சுட்டீங்க, கல்யாணம் முடிச்சுட்டீங்க, மனைவிக்கு ஒரு பலவீனம் புருஷனுக்கு ஏதோ புருஷனுக்கோ பிள்ளைகளை அவங்களால என்ன செய்யணும், நம்ம பாக்கணுமா இல்லையா? ஐயோ, நம்ம கல்யாணம் முடிச்சா நம்ம ஹாப்பியா இருந்தா போதுமா? அவங்களெல்லாம் நடத்தணும். அவங்களுக்கு என்ன வந்தாலும் நம்ம ஜீவனோடு இருக்கிறவரை நம்ம மனைவியை பார்க்கணும், நம்ம அம்மா அப்பாவை பார்க்கணும், நமக்கு பிறந்த சந்ததிகளை பார்க்கணும். இது நமக்கு ஒரு குடும்பம். பேச்சுலரா இருக்கும்போது தெரியவே செய்யாது. ஏன்னா நம்மள பாக்குறதுக்கு நம்ம அம்மா அப்பா இருக்காங்களே, அதான் நம்ம தெரியாது. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க சத்தியத்துல நடந்து கொள்றதுதான் ஆண்டவர் பிடிக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அதை தான் கற்றுக் கொடுக்கணும். நம்ம ஆண்டவர் பைபிள் ஏசப்பா சொல்றாரு, நீங்க சத்தியத்தில் நடக்கிற போதுதான் நீங்க என்னுடைய பிள்ளைன்னு. நம்மளும் நம்ம பிள்ளைகள்கிட்ட என்னதான் படிக்க வச்சாலும், எத்தனை லட்சங்களை கொடுத்து சீட் வாங்கி படிக்க வச்சாலும், என்னதான் படிக்க வச்சாலும், அந்த பிள்ளைகள்ட்ட நம்ம சொல்லிக் கொடுக்க ஒண்ணுதான், நீ கடவுளுக்கு பயந்து நடக்கணும். அல்லேலூயா. வசனத்தை பாருங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அன்றைய பிள்ளை,
நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம சத்தியத்தில் நடக்கிறதுதான் அவர் பெரிய சந்தோஷம். அநியாயம் செய்யறவங்க அக்கிரமம் செய்துட்டே இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க எனக்கு உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லாதுங்க, களவு செய்யாதுங்க. ஆண்டவர் பயப்படுறாரு, ஆண்டவர் நம்மள பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு நமக்கு தண்டிப்பாருங்கிற பயத்தோட இருங்க. ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு. இனி நீங்க ஆண்டவர் பிரியமான பிள்ளைகளா இருக்கும்போது ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், சுகப்படுத்துவார். நீங்க தேவ சமூகத்தை ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே உண்மை மொத்தமாக வாழ, உண்மை பிரியமாக வாழ, ஆண்டவரே உமக்கு பயந்து வாழ, ஆண்டவர் உமக்கு பயப்படுற பயத்துல நிரப்பப்பட இறக்க செய்யுங்க அப்பா. இந்த தேவ பிள்ளைகளை எந்த அக்கிரமம் அநியாயங்கள் இத்தனை நாட்கள் அறியாமல் துணிகரமா எது செய்திருந்தாலும் அவங்க மன்னிக்கிறாங்க செய்யப்பா. அவங்க திருப்பி செய்யாத உணர்வை செய்யுங்கப்பா. அநியாயம் செய்யாத, அக்கிரமம் செய்யாத உதவி செய்யுங்கப்பா. இதையெல்லாம் இழந்தார்களோ அவர்கள் மீட்டு திருப்பி கொடுக்க தகப்பனே, உணர்வுடைய செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இவர்களை வஞ்சித்த ஜனங்கள் அந்த திருப்பி கொடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே, எனக்கு செய்யுங்கப்பா. அதுபோல இந்த நாளில் ஆண்டவரே உமக்கு பயப்பட, உமக்கு சந்தோஷம் உண்டாக்குற பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் செய்ய எனக்கு செய்யப்பா. உங்களுடைய எல்லா விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார்கள் என்று பேசி நாம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.